எங்க ஊர் ஆத்துல சிப்பி பொறுக்கி அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து சுவையான வறுவல் செஞ்சு செம்மையா சாப்பிட போறோம். வாங்க சமைக்கலாம். அடுமையான வெயிலா இருக்கு. சீக்கிரம் சமையல் ஆரம்பிங்க. ஆளுக்கு ஒரு வேலை பாருங்க வேகமா. நீனே மாத்திதான் நாலு பக்கமா வரவாட்டு வைங்க. வச்சிடலாண்ணா. சிப்பியை வந்து வேக வச்சுக்கலாம். அண்ணா தூக்குனா தூக்குனா. இப்படி இப்படி தம்பி பிடிக்கடா தம்பி வேகமா. சிப்பியை 3 அழைச்சிட்டான். தண்ணியை ஊற்றி வேக வச்சுக்கலாம். சிப்பிக்கு உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். அந்த சிப்பி எதுக்குன்னா நல்லது? இது மூலத்துக்கு நல்லது, உடம்பு கூலிக்கு நல்லது. இது மருத்துவ குணம் கொண்டா இந்த சிப்பி சாப்பிடலாம் எல்லாரும். அண்ணா நான் வெங்காயத்தை வெட்டுறேன். சரி தம்பி. போய் இந்த அம்மிக்கல்ல மிளகாய் எல்லாம் போய் அரைண்ணா. நான் வந்து அரைக்கிறப்பா. காரஞ்சாரமான மிளகாயை அம்மியில் அரைக்க போறேன். இப்போ அரை வேக்காடு வெந்துக்கிட்டு இருக்கு. காரம் பண்ண இருக்கு. காரம் சரியான எரிச்சலாக இருக்குது தம்பி. கை மிளகாய் அரைச்சிட்டு அடுத்து சோம்பு சீரகம் அரைச்சிக்கிட்டு இருக்கேன். ஏடா அடுப்பே எரிய மாட்டேங்குது. ஏன்னா அடுப்பு எரிய மாட்டேங்குது தம்பி. சிப்பியை நல்லா வேக வைங்க. நான் போய் சிப்பி பொறுக்கிட்டு வரேன். என்ன சிப்பி? வரவு சிப்பி பொறுக்கிட்டு வரேன். நீங்க இந்த சின்ன சிப்பியை வேக வைங்க. தம்பி சிப்பி நல்லா வெந்து போயிட்டா. சிப்பி வரவ கொண்டாதானே சிப்பி வேக வைக்க முடியும். சிப்பி வரவு கொண்டுட்டு வர்றேன். இதை வேக வைக்காட்டில் சிப்பி எங்கெங்க பொறுக்க வேண்டியதா இருக்கு தம்பி. சிப்பி வாங்கிக்காட்டில் மண்டையில் உள்ள கிப்பியும் கொண்டு போய் பொறுக்கு. தம்பி சிப்பி வந்து போயிட்டான்னு பாப்பா. மூடியா தொடங்கப்பா. திறந்துடலாண்ணா. தம்பி சிப்பி எல்லாம் நல்லா வெந்து மலர்ந்து போயிட்டு. என்ன இறக்கிடலாமா? இறக்கலாம் தம்பி. நல்லா வெந்து போச்சு தம்பி. இந்த வெந்து நல்லா மலர்ந்துருச்சு. இப்போ இறக்கிடலாம் சிப்பியெல்லாம். எல்லா சிப்பியுமே நல்லா வெந்துருச்சு தம்பி. எல்லாமே நல்லா வெந்து போச்சு. தம்பி எப்பா 200 கிலோ இருக்கு இருக்கா? தம்பி இப்போ வடி கட்டிட்டு வையா. வாங்க காலை எடுத்துக்காங்க. தம்பி சிப்பிக்கு தண்ணியை வடிகட்டியாச்சு. வேக வச்சு தண்ணியை வடிகட்டியாச்சு. இப்போ சதை எடுத்து வறுகல் பண்ணிடலாம். சரி வாணா எடுத்து விட்டுருவோம். இது சூடா இருக்குண்ணே. கொஞ்சம் கொஞ்சம் மாத்துக்க. அப்பதான் ஆறு சீக்கிரம் அள்ளி போடுங்க. அள்ளி போடுங்க. வீட்டுக்கு ஜல்லி இறக்குறது வேறு ஆயிட்டு. சவுண்ட் அப்படி தான் வருது. கொஞ்சம் ஜல்லிங்க சவுண்ட் வருது பாருப்பா. கொஞ்சம் நேரம்ண்ணா. ஜேசிபி வருது பாருண்ணா. ஜேசிபியா? இப்போ பாரு நீங்கள் அழுநீல. நான் ஜேசிபி அல்றேன் பாரு. ராட்சத காத்தாடி போட்டு வீசிக்கிட்டு இருக்கான். இப்போ கையில் வீசுகிற பேன் கைத்தான் பேன். சரி சரி. சிப்பி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சுத்தப்படுத்தி சதையை எடுத்துக்கலாம்.
இது வந்து குடல் தம்பி, இது சதை. இதை சதையாக எடுத்துக்குவோம் இப்போ குடலை போட்டு. பாருங்கள், இதுதான் சதை. இதே மாதிரி எல்லாத்தையும் சுத்தப்படுத்திக்கலாம். இப்போ பாருங்க வெயில் ஓவரா அடிக்குது. கொஞ்சம் விறுவிறுப்பாக பாருங்கள். எல்லாரும் பாருங்கள், சுடிச்சிருப்பா. அழகாக வேகமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் வேலையை. அரை மணி நேரத்தில் முடிஞ்சிருப்போம் வேலை. முடிச்சிடலாம். விறுவிறுப்பாக பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்தில் முடிச்சிடலாம். தம்பிகளா, சிப்பி பொறுக்க வாரீங்களா, இல்லை சிப்பியில் உள்ள சதையை எடுத்து தாரீங்களா? நீ என்ன சொல்றியோ அதை செஞ்சிருவோண்ணே. தம்பி, நம்ம 5000 சிப்பி 4 பேர் சுத்தப்படுத்துறதுக்கு 3 மணி நேரம் ஆயிருக்கு தம்பி. இப்போ நேரம் ஆயிருக்கு. 3 மணி நேரம் ஆனாலும் புல் கட்ட போறப்பா. ஆமா தம்பி, ஓடலாம் அள்ளி கூட எட்டி கொட்டிருக்கேன். நான் கறியெல்லாம் சுத்தப்படுத்திட்டு வந்துடுறேன். சரிண்ணா. சிப்பி கறியாக கொட்டி அலசிடலாம். மஞ்சத்தூள், உப்பு ரெண்டையும் போட்டு நல்லா அலசிக்கலாம். அப்போ தான் இதில் உள்ள அழுக்கெல்லாம் போகும். அண்ணா, கறியை சீக்கிரம் அழைச்சிட்டு வா. சரி தம்பி, அடுப்பு ரெடி ஆயிட்டு. ரெடி பண்ணி அழைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கலாம். அம்மியில் அரைச்சா இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். ஆஹா, வாசம் கும்முன்னு வருது. சிப்பியை வந்து சுத்தமாக அழைச்சி சுத்தப்படுத்தி வச்சுருக்கோம். அது கூட சேர்த்துக்கலாம். அம்மியிலே அரைச்சா மஞ்சளை சேர்த்துக்கலாம். இது கூடவே அம்மியில் அரைச்ச மிளகு, சோம்பு, சீரகம், மிளகாய் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்த அப்புறம் வாசம் கும்முன்னு வருது. ஆளையே தூக்குதுப்பா வாசம். எங்களுக்கு வாசம் தூக்கவே, அண்ணனுக்கு அனல் தூக்குது. அனல் தூக்கலாம், இந்த வாசமே சேர்த்து கொண்டு போகும். இவ்வளோ வெயில நின்று சமைச்சு உடம்பே சூடாயிட்டுண்ணே. தம்பி, உடம்பு சூடானாலும் கூலிங்கான பூவில் சமைக்கிற தம்பி, கூலிங்காக சாப்பிட்லாம். தம்பி, இந்த சூட்டை தணிக்காதான் இப்போ நத்த சிப்பி கறி தயாராகிட்டு இருக்கு. யாருக்கும் புல் கட்டி கட்டலாமே, கவலைப்படாதீங்க. இப்போ மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். காரஞ்சாரமான சிப்பி வறுவல் ரெடி ஆயிட்டு. இப்போ இறக்கிடலாம்.
ஆஹா செம்ம டேஸ்ட்ண்ணா. பிரமாதம். அட்டகாசமாக இருக்கு. ஆத்திரப்படி நம்ம ஊர் ஆத்திரப்படுத்த சிப்பியோட கறி செமையாக இருக்குயா. வேற லெவலில் இருக்கு. ஆகா அற்புதம். ஒரு சோறு மட்டும் ஒரு சட்டி சோறு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சுவையாக பார்க்கல தம்பி எந்த கறியும். அந்த அளவுக்கு இருக்கப்பா. செம நம்பர் 1. எப்படி டேஸ்ட்டு? நம்ம ஊர் ஆத்து சிப்பி அருமையான டேஸ்ட்டு. வறுவல்னா அப்படியே பொன்மரியாக இருக்கு. இயற்கையில் கிடைச்ச சிப்பியை வச்சு இயற்கையான இடத்துல சமைச்சு எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றது அவ்வளோ ஒரு அற்புதமாக ஒரு அருமையாக இருக்குது தம்பி. சாப்பிட்றதுக்கு சுவையாகவும் இருக்குது தம்பி. இது சுவையாக இருக்கிறத விட இதில் மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. இதை சாப்பிட்டோம்னா உடம்புக்கு உள்மூலம் வெளிமூலம் பித்தம் நாடி துடிப்பு இதுக்கெல்லாம் ஏற்றது இந்த சிப்பி கறி தான். இதே மாதிரிக்க நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்படி சாப்பிட முடியலைன்னா உடனே எங்கள் யூடியூப் சேனலுக்கு வாங்க, நாங்கள் சமைச்சு தரோம், நீங்கள் சாப்பிடுங்க. செமையாக இருக்குடாப்பா திங்கிறதுக்கு. ஆகா அற்புதம் ஐயா. அருமையான டேஸ்ட்டு. அண்ணா காசு கொடுத்து சாப்பிட்டாலும் இந்த மாதிரி டேஸ்ட் கிடைக்காதுண்ணா. இந்த மாதிரி டேஸ்ட்டு நம்ம ஒரு காலமும் சாப்பிட முடியாது தம்பி. நீங்கள் எவ்வளவுதான் காசு கொண்டு போய் ஹோட்டலில் கேட்டால் கூட இதுமாரிக்க டேஸ்ட்டில் இதுமாரிக்க பொருள்கள்லாம் போட்டு உங்களுக்கு இதுமாரிக்க சுகாதாரமான முறையில் யாரும் சமைச்சு கொடுக்க மாட்டாங்க.